வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 5 நிலநடுக்கங்கள். பாகிஸ்தான் வெனிசுலாவில் தொடரும் அதிர்வுகள், பீதியில் மக்கள். மாரடைப்பு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டார் சுரேசாலை. சரித் அபேசிங்கவை நாங்கள் அழைக்கவில்லை, சமகி ஜனபலவையின் குற்றச்சாட்டை அதிரடியாக மறுத்தது ஜேவிபி. அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் 20 கிலோ அரிசி. அமைச்சர் வசந்த சமரசிங்க அதிரடி அறிவிப்பு. கல்முனையில் பயங்கரம், மீன்வாடியில் எரிவாயு வெடிப்பு, 4 படுகாயம். இலங்கையை அச்சுறுத்தும் புதிய வகை டெங்கு வைரஸ், 50,000 கடந்தது, பாதிப்பு 30 பேர் பலி. திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் மாரடைப்பால் காலமானார். தமிழ் திரையுலகில் அதிர்ச்சி. பொஷன் போயா வெசாக்கை விடவும் அதிகரித்த தன்சல்கள். பிளாஸ்டிக் பொலித்தீனுக்கு தடை, சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி, 20 லட்சம் ரூபாய் சுருட்டிய 41 வயது பெண் கைது. போலீசாரின் துப்பாக்கியை பறித்து பாடு நடத்திய முன்னாள் புலி உறுப்பினர் கைது. கல்முனையில் பரபரப்பு. அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். உலகெங்கும் இயற்கை சீற்றங்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் நிலை குலைந்துள்ளன. பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அடுத்தடுத்து 5 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இன்று காலை 6:15 அளவில் டிக்டர் அளவுகோலில் 4.3 மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக உடனடி உயிர் சேதங்களோ பேரழிவுகளோ இதுவரையில் அறிக்கை செய்யப்படவில்லை. எனினும் அடுத்தடுத்து பூமி அதிர்ந்ததால் பீதியடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். மறுபுறம் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட 7.5 டிக்டர் அளவிலான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று மீண்டும் 4.9 டிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் அந்த நாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியை தாக்கியுள்ளது. நிலநடுக்கத்தின் கொடூரத்தால் இதுவரையில் 920 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இடிபாடுகளுக்குள் இருந்து 243 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். 3360க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். இதனால் மருத்துவமனைகள் அனைத்து நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றன. காயமடைந்த பலருக்கு தற்காலிக மருத்துவ முகாம்களில் அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தலைநகர் கராகஸ் உட்பட வடக்கு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. குறிப்பாக லாஹுவைரா பகுதியே மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளது. முதல் பெருநிலநடுக்கத்தை தொடர்ந்து இதுவரையில் 214 பின் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் தொடர்ந்தும் அச்சத்தில் உடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே திடீர் மாரடைப்பு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுரேசலேவிற்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது சட்டத்திரணி அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே அவருக்கு இருந்து வந்த இதயம் தொடர்பான மருத்துவ பாதிப்புகள் மற்றும் உடல்நல பிரச்சினைகளுக்கு மேலதிக பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காகவே அவர் இருதயவியல் பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர் சிறப்பு வைத்திய நிபுணர்களின் தீவிர கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் சலே அண்மையில் சிறையில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து அவரது உடல்நிலை மிக மோசமடைந்திருந்தது. இதன் காரணமாக அவர் கடந்த சில நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருதய பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டுள்ள சரித் அபேசிங்கவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்குமாறு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா அழைப்பு விடுத்ததாக சமாகி ஜன பலவேக்கய முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஜனதா விமுக்தி பெரமுன வன்மையாக மறுத்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எஸ்ஜேபி உறுப்பினர் வருண ராஜபக்ஷ தெரிவித்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்றும் அடிப்படையற்றது என்றும் ஜேவிபி உத்தியோகமாக அறிக்கையொன்றின் மூலம் விளக்கியுள்ளது. சரித் அபேசிங்க சம்பந்தப்பட்டுள்ள லஞ்ச வழக்கிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே
எஸ்ஜேபி இவ்வாறானதொரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றது என்று ஜேவிபி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஊழல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் காப்பாற்றுவதற்காகவே எஸ்ஜேபி திட்டமிட்டு ஒரு பொய்யான கதையை உருவாக்க முயற்சிப்பதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களை தங்கள் கட்சியில் சேர்ப்பதில் தங்களுக்கு எந்தவிதமான ஆர்வம் இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ள ஜேவிபி, அபேசிங்கவை கட்சிக்குள்ளோ அல்லது அரசாங்கத்திற்குள்ளோ கொண்டுவர முயன்றதாக கூறப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக நிராகரித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு சலுகை விலையில் தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோ அரிசியை வழங்குவதற்கான புதிய வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவிக்கையில், அரச ஊழியர்களுக்கு 10 கிலோ வீதம் 2 பொதிகளாக சிவப்பு அரிசி மற்றும் நாட்டரிசி சலுகை விலையில் வழங்கப்படும். இந்த அரிசி பொதிகளை உடனே காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அரச ஊழியர்கள் தவணை முறையில் இதற்கான பணத்தை செலுத்தலாம். இதற்கான விசேட வவுச்சர் ஒன்று வழங்கப்படும். இதனை பயன்படுத்தி சதோஷ அல்லது கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் அரச ஊழியர்கள் தங்களுக்குரிய அரிசியை பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் நமது நாட்டு விவசாயிகளின் அரிசியை உண்ண வேண்டும் அல்லவா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர், அரசாங்கத்தால் நேரடியாக கொள்வனவு செய்யப்படுகின்ற நெல்லே அரிசியாக்கப்பட்டு இந்த வேலை திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு சிறந்த விலையை உறுதி செய்வதோடு அரச ஊழியர்களின் வாழ்வாதார சுமைகளை குறைப்பதற்காகவே இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் அருகில் அமைந்துள்ள மீன் களஞ்சிய வாடி ஒன்றில் ஏற்பட்ட திடீர் வெடிப்புச் சம்பவத்தில் 4 படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மீன் களஞ்சிய வாடியில் உள்ள பழுதடைந்த எரிவாயு மீள்நிரப்புகின்ற பகுதியில் அதனை பழுது பார்ப்பதற்காக வருகை தந்தவர்கள் இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர். அங்கு ஏற்பட்ட சிறிய வெடிப்பு சம்பவத்தின் காரணமாக பழுதுபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 4 பேரும் உடல் கருகி படுகாயமடைந்தனர். காயமடைந்த 4 உடனடியாக மீட்கப்பட்டு தற்போது கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கல்முனை தலைமை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான துல்லியமான காரணம் என்ன என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இலங்கையில் புதிய வகை டெங்கு வைரஸ் ஒன்று பரவி வருவதன் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரை டெங்கு தொற்றினால் 30 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த திடீர் நோய் பரவல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் 14 மாவட்டங்கள் டெங்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சில பகுதிகளில் மருத்துவமனைகளின் கொள்ளளவை தாண்டிய அளவில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். டெங்கினால் கொழும்பு மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகரகம மற்றும் கொழும்பு நகர் பகுதிகளில் இதன் பரவல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. புதிய வைரஸ் தாக்கம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய, வீடுகளை விடவும் பொது இடங்களிலேயே டெங்கு நோய்கள் பெருக்கம் அதிகமாக காணப்படுவதாக குறிப்பிட்டார். பாழடைந்த வெற்று நிலங்கள் இவற்றை தூய்மைப்படுத்தி செல்லுகின்ற போது அதன் உரிமையாளர்கள் தடுத்து நிறுத்தி உரிமை கோருவது பெரும் சவாலாக உள்ளதாக கவலை வெளியிட்டார். புதிய வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்க நாடுதழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதால் தற்போது பரவல் ஓரளவிற்கு குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிக அபாயமுள்ள 600 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கி நடத்தப்பட்ட 3 நாள் விசேட டெங்கு கட்டுப்பாடு திட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தமிழ் சினிமாவின் மூத்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் சனிக்கிழமை அன்று சென்னையில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகில் ஒரு பொற்கால சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. தனது அசாத்திய திரைக்கதை எழுதும் திறமையால் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படுகின்ற அவர் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவரது இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், டார்லிங் 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 போன்ற படங்கள் இன்று தமிழ் சினிமாவின் செவ்வியல் படைப்புகளாக கொண்டாடப்படுகின்றன. அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் இந்திய திரைப்படமான ஆக்ரி ராஸ்தா படத்தையும் இவர் இயக்கியிருந்தார். மறைந்த பாக்யராஜுக்கு நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் என்ற மனைவியும் நடிகர் சந்தனி மற்றும் சரண்யா ஆகிய பிள்ளைகளும் உள்ளனர். சமீப காலம் வரையில் பொது வாழ்வில் தீவிரமாக இயங்கி வந்த இவர் சில நாட்களுக்கு முன்புதான் கோவாவில் நடந்த நடிகை குஷ்புவின் மகளின் திருமணத்தில் கலந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது திடீர் மறைவுக்கு திரையுலகத்தினரும் ரசிகர்களும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து வருகின்றனர்.
எதிர்வரும் பொசன் போயா தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பெருமளவான தன்சல்கள் இதுவரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த முறை வெசாக் போயா தினத்துடன் ஒப்பிடுகையில் அதிகளவிலான தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பெரும்பாலானவை வடமத்திய மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்சல்களை நடத்துகின்ற போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பயன்பாட்டை முற்றாக தவிர்ப்பது கட்டாயமாகும் என்று உபுல் ரோஹன சுட்டிக்காட்டியுள்ளார். பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்தி சூடான பானங்கள் மற்றும் உணவுகளை வழங்குவோர் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்படும். சூடான மற்றும் குளிர்ந்த உணவுகளை பொலித்தீன் பைகளில் சேமித்து வைப்பது ஆரோக்கியத்திற்கு மிக ஆபத்தானது என்பதால் தன்சல் ஏற்பாட்டாளர்கள் இதில் அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முந்தைய காலங்களில் குறிப்பாக கோப்பை மற்றும் குளிர்பான தன்சல்களில் பானங்களை அருந்திவிட்டு அந்த பிளாஸ்டிக் கோப்பைகளை கண்ட இடங்களில் வீசிச் செல்வதை நாங்கள் அவதானித்துள்ளோம். இவ்வாறு வீசப்படுகின்ற பாத்திரங்களில் மழைநீர் தேங்கி டெங்கு நுளம்புகள் பெருகும் அபாயம் மிக அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இது குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு ஏற்பாட்டாளர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். தன்சல்களை நடத்துவோர் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொதுமக்களுக்கும் உணவுகளை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி வேலை தேடுபவர் ஒருவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் 41 வயதுடைய பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் வழங்கிய துல்லியமான புகாரின் அடிப்படையில் ஹொரணா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முடுக்கிவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அல பொம்மலா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் பனதுரை பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபருக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து இந்த 20 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அவர் ஏமாற்றியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் ஹொரணா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கல்முனையில் கடமையில் இருந்த போலீசாரை தாக்கி துப்பாக்கியை பறிக்க முயன்ற குற்றச்சாட்டில் 44 வயதுடைய முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை திரவந்தியமோடு பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 119 அவசர அழைப்பு கிடைத்த புகாரின் பேரில் விசாரணைக்கு சென்ற 2 போலீசாரை குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த போலீசார் கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் துப்பாக்கியை பறித்து அதனை லோட் செய்து துப்பாக்கி எப்படி இயக்குவது என்று உங்களுக்கு யார் பயிற்சி தந்தது என்று போலீசாருக்கு அவர் பாடம் நடத்தியுள்ளார். பின்னர் மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு துப்பாக்கி மீட்கப்பட்டது. கைதான 3 பிள்ளைகளின் தந்தையான இந்த சந்தேக நபர் கடந்த 2000ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து 2004 பிளவுக்கு பின் அமைப்பிலிருந்து விலகியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தலைமறைவாகி பின்னர் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் தொடர்பில் கல்முனை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரமந்தனாறு மற்றும் புன்னை நீராவி ஆகிய பகுதிகளில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நடத்திய அதிரடி சோதனைகளில் போதைப்பொருள் மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரமந்தனாறு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் அண்மையில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபருடன் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து அவரிடமிருந்து 2 விலையுயர்ந்த நவீன கைத்தொலைபேசிகள், வெளிநாட்டு நாணயத்தாள்கள், 2 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், 3 கிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியன மீட்கப்பட்டன. இதற்கிடையில் புன்னை நீராவி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிக்கொண்டிருந்த 4 இளைஞர்களை விசேட அதிரடிப்படையினர் மறைத்து சோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது அந்த இளைஞர்களிடமிருந்து 4 கிராம் 520 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் 6 கால்மடம் மற்றும் பிரான்ஸை தற்போதைய தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னுத்துறை சிவகாமி பிள்ளை அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார்.
யாழ்ப்பாணம் தும்பளை பருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அன்னலட்சுமி வேலாயுதம் அவர்கள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 11ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் 1ஆம் வட்டாரம் மற்றும் கொயம்போ கொட்டாஞ்சேனை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராமலிங்கம் தியாகராசா அவர்கள் 22/6/2026 திங்கட்கிழமை அன்று புங்குடுதீவில் காலமானார். யாழ்ப்பாணம் வேலனை வடக்கு சோழாவத்தையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அன்னலட்சுமி வைத்திலிங்கம் அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.